ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேக் ஓகேங்களா, நம்ம என்ன சமைக்க போறோம்னா நம்ம போலி தான் செய்யறோம், ஸ்வீட் போலி தான் செய்யறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஏக குக்கிங் சேனலில் ஸ்வீட் போலி செய்யலாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்லிட்டேன். போலி செய்யறதுக்கு நம்ம மாவு வச்சுக்கலாங்க. நான் வந்து 250 ரூபா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் முதல்ல கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பேசிடலாங்க. ஒரே வாட்டி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாஃப்டாக பேசிக்கலாம். சப்பாத்திக்கு கொஞ்சம் கெட்டியாக பேசிடுவாங்க, அந்த அளவு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பேசிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா சாஃப்டாக பேசிஞ்சாச்சு. இதில் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடலாங்க. அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. நான் வந்து 1 கிளாஸ் துவரம் பருப்பு, 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அது வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒன்றா கலந்து நாம் போலி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காகத்தான் நான் ரெண்டும் ஒன்றா கலந்து ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணுங்க பருப்பு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஏன் ஊற்றுறோன்னா பருப்பு பொங்கி வராமல் இருக்கும், அதுக்காக ஊற்றுறோங்க. இப்போ இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது பருப்பு வெந்துச்சா நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எப்படி பூ மாதிரி வெந்திருக்கு. இந்த அளவுக்கு பருப்பு வேகணுங்க. பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. அது வேறு ஒரு கடாய்க்கு மாற்றிக்கின்னு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் வந்து டைரெக்டாக அப்படியே சேர்க்குறேங்க. நான் வந்து சுத்தமான வெல்லம் எடுத்துக்கிறேன், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விடணுங்க. இப்போது பருப்பும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதித்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணுங்க. கொதிக்கும் போது மேலே செதுருன்றதுனால நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. வெல்லமும் பருப்பும் சேர்ந்து ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும். இந்த டைமில் நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சரிம்மா, மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூர்ணம் ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காகவும் சுக்குத்தூள் வந்து டேஸ்ட்டு நமக்கு அஜீரண சக்தி நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் சுக்குத்தூள் சேர்க்குறது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கெட்டியாகிடுச்சு நம்ம பூர்ணம். இப்போ எடுத்துடலாங்க ஸ்டவ்வில் இருந்து. எடுத்துகிட்டு நல்லா சில்லுன்னு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், பூர்ணம் சூடாகிடுச்சு. நமக்கு தேவையான சைஸில் கொஞ்சமாக ஒரு சின்னதாக பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மாவு எடுத்துக்கோம், அதுக்குள்ளே வச்சு நம்ம உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் மாவு எடுத்துருக்கேங்க. அதை எடுத்து பூர்ணம் உள்ள மாவுக்குள்ளே வச்சு நம்ம தட்டிக்கலாங்க கையிலேயே. பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு தட்டி எடுத்துக்கலாங்க மெல்லிஸா. தவா சூடாகிடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி மெதுவாக எடுத்து மெதுவாக தவாவில் சேர்த்துடலாம்.
இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான போலி நம்ம தயார் பண்ணிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சலோ, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்கா? நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி everything கமெண்ட் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாய். பை பை.